நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன முயற்சி சொன்னாவன்? உண்மையை சொன்னா. என்ன உண்மையை சொன்னா? நீ ஒரு குடிகாரன்னு சொன்னா. குடிச்சிட்டு கட்டிக்க போற பொண்ண ஜாமீனுக்காக வர சொல்றான். இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டான். இப்படி ஒரு கேவலமானவனை போய் நீ கல்யாணம் பண்ண போறியான்னு கேட்டான். சாரி மீனாட்சி. நான் என்ன பதில் சொன்னேன்னு கேட்டியா? என்ன? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன. உலகத்துல இருக்கிற எல்லாத்த விடவும் நீதான் என்ன சந்தோஷப்படுத்த முடியும்னு சொன்ன. கடைசியா இதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு சொன்ன. ஏய், எதுக்கு அழற? நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு மாப்பிள்ள அழலாமா? பரவாயில்ல விடு, எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கிறது தான். அடுத்த தடவை கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. மீனாட்சி, என்னால உனக்கு... எனக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ணாலே உன்னை விட்டுருப்பான். இருந்தாலும் நேர்ல ஒரு முறை பார்த்து 4 வார்த்தை கேட்கலான்னு தான் வந்தேன். அடுத்த தடவை குடிக்கிறதா இருந்தா ரூம்ல உட்காந்து குடி. குடிச்சிட்டு வண்டி ஓட்டாத, ஆட்டோல போ. இல்ல இந்த மாதிரி குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம உன்னை கூட்டிட்டு போற மாதிரி குடிக்காத ஒரு ஃப்ரெண்டா கூட வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். மாப்பிள்ளையா லட்சணமா சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு தெளிவா வா. மீனாட்சி, சாரி மீனாட்சி. அதை விடு. உனக்கு என் மேல கோவம் இல்லையா? நிஜமா? ஒரு கஷ்டத்துல உன்னை பாக்குறப்பதான் எனக்கு உன் மேல அன்பே ஜாஸ்தி ஆகுது. சாப்பிட்டியா? இல்ல. ஒழுங்கா போய் சாப்பிட்டு தூங்கு. என்ன மாப்பிள்ள இது? குடிச்சா வீட்டுல வந்து குடின்னு சொல்லுதா, அப்படியே வெளியே குடிச்சாலும் ஆட்டோ பிடிச்சி வந்துருன்னு சொல்லுதா? கடைசி வரைக்கும் உன்னை குடிக்கண்டான்னு சொல்லவே இல்லையே. அதாண்டா மீனாட்சி, என் கல்லட குறிச்சி ஏஞ்சல். நல்ல வேலை, ஒரு வழியா தப்பிச்சோம். இரு, கடைசியா ஒன்னு சொன்னால கவனிச்சியா? என்ன? உன்ன மாதிரி குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கோன்னு சொன்னால. ஏல மாப்பிள்ள, குடிக்காத ஒருத்தனை குடிக்க வச்சுட்டு இப்ப கூட ஏறி வரேன்னு சொல்றியா? நடந்து போய் சேரு. 6 மாசமா எங்கிட்ட விச்சேன பூங்கொடிக்கு சில பல்ல வாரமா காத்து கடந்தேன பூவிரிக்கு கண்ணோரங்கல. ஏமா நீ என்ன கிளம்பல? 11 மணிக்கு தானே நிச்சயதார்த்தம், பொறுமையா போய்க்கலாம். காலையில சாப்பாடு 9 மணிக்கு. சீக்கிரமே போயிட்டோம்னா கேசரி ஒரு 2 கரண்டி கேட்டு வாங்கி சாப்பிடலாம்ல. போலாம் போலாம். என்னங்க பூ வாங்கிட்டு வந்தீங்களா? கொடுங்க. ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட? நீ சொல்லி நான் வாங்காம இருப்பானா? இதோ நெல்லை மல்லி. என்னங்க இவ்வளவு குறைவா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வழக்கமா நீ பூ வாங்க சொன்னா அது என் காதல சுத்துறதுக்காக தான் இருக்கும். அதுக்கு இது போதும்னு வாங்கிட்டு வந்தேன். என்னங்க பிள்ளையோட நிச்சயதார்த்தத்துக்கு போறோம், ஒரு 15 முழம் வாங்கிட்டு வந்தா தலை நிறைய வச்சுட்டு போனா அம்சமா இருக்கும், பார்க்க முகம் பூரிப்பா இருக்கும்ல. நான் வேணா ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் இதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னங்க அந்த இசு நக்குள்ள அடிச்சுப்பாங்களே, அது இருக்கா? பாடி ஸ்ப்ரே. அதான் அதான் என்கிட்ட இருக்கிறது ஆம்பளைங்க அடிச்சுக்கிறதுமா. பாடி ஸ்ப்ரேல என்னங்க ஆம்பளை பொம்பளை நீட்டு கொடுங்க. ஓ, பெண் உரிமை.